கிட்ட ரொம்ப நேரம் நிற்காம நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக லஞ்ச் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். கேரட் சாதம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதோடவே ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 கேரட்டை நல்லா தோல் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கேரட் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழைய சாதமாக இருந்தாலும் உதிர் உதிராக இருக்கிற சாதம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா செம டேஸ்டியான கேரட் சாதம் ரெடி. செம்ம ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். காயே சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.